தங்க யானையில் பவனி வரும் ஏற்று மானுரப்பன். கேரளாவில் உள்ள சிவன் ஆலயங்களில் மனதில் அமைதியை தரும் ஆலயமாக ஏற்று மானூரு மகாதேவர் கோவில் உள்ளது. இங்குள்ளவர் சிவபெருமான். ஏற்றுமானுரப்பன் என்ற பெயருடன் அழைக்கின்றனர். இவர் தன்னை நம்பி வரும் பக்தர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். இந்த ஆலயத்தின் முக்கிய வழிபாடாக இங்குள்ள அணையா விளக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுங்கள். சில காலங்களுக்கு முன்பு பக்தர் ஒருவர் ஒரு பெரிய தூக்கு விளக்குடன் கோவிலுக்கு வந்தாராம். அவர், நான் பட்டினியாயிருக்கேன், யாராவது இந்த பெரிய விளக்க எடுத்துக்கொண்டு ஏதாவது பணம் கொடுங்க என்று கெஞ்சி கேட்டாராம். ஆனால் அவரது பேச்சை கோவில் நிர்வாகிகள் யாரும் கேட்கவில்லை. பணம் கொடுத்து விளக்கு வாங்கிய வேண்டிய நிலை ஒன்றும் ஏற்று மானுரப்பனுக்கு இல்லை என்று ஒருவர் கூற, கூடி நின்றோர் அனைவரும் அவரை கிண்டல் செய்தனர். இதனால் அங்கிருந்து வெளியே வந்த அவர் கண்ணீர் மல்க, என்னை காப்பாத்து ஏற்றுமானுரப்பா என்று நெஞ்சில் அடித்து கதறினார். அப்பொழுது திடீரென பயங்கர இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் மழையும் பெய்ததாம். அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர். அச்சமயம் திடீரென ஒரு ஆள் அங்கு தோன்றி பக்தர் கொண்டு வந்த விளக்கை எடுத்து கோவில் பலிபீடம் அருகே தூக்கி கட்டினார். பின்னர் மழையும் இடியும் சூறாவளியும் நின்று போனதாம். அப்பொழுது அந்த விளக்கில் இருந்து ஜோதி பிரகாசித்தது. கோவிலில் நின்றவர்கள் பக்தரையும் விளக்கை தூக்கி காட்டிய நபரையும் தேடி பார்த்தனர். ஆனால் அவர்களை காணவில்லையாம். பசியென்று கூறி தன்னை நாடி வந்த பக்தரை அவமானப்படுத்தியதை பொறுக்காத ஏற்றுமானுரப்பன் கோவில் நிர்வாகிகளுக்கு ஒரு பாடம் புகட்டினாராம். இவ்வாறு காற்றையும் மழையையும் அனுப்பி தன்னுடைய சக்தியை புரிய வைத்தார். அன்றிலிருந்து இந்த அணையா விளக்கு இங்கே எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். கொல் ஆண்டு 720 இங்கே தீபம் அலங்கார விளக்கு நிறுவப்பட்டது. இங்குள்ள முக்கிய வழிபாடே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதாம். ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு கொண்டு எண்ணெயை வாங்கி விளக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகள் இங்கே அக்னி சத்தியம் நிறைந்தது என்பதை நிரூபிக்கின்றன.